காஞ்சிபுரம் கிராமத்துல வெயில் காலம் ஆரம்பிச்சுது. அது சாதாரண வெயில் இல்ல. அந்த ஊர்லயே சின்ன வீடு, அதுல அவருக்காகவும் பொண்ணுக்காகவும் சின்ன குருவி மின்னா குருவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. காலையில 8 மணிக்கே மின்னா வெளியே போய் நின்னா. 2 நிமிஷம் தான் நின்னா. அடுத்த 2 நிமிஷத்துல உள்ள ஓடி வந்து, அம்மா நான் பிரெட் டோஸ்ட் ஆயிடுவேன்னு தோணுதுமா. அப்போ அவருக்காகவும், இந்த வருஷம் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு, நம்ம பெரியவங்க தாங்கிப்போம், நம்ம பசங்க எப்படி இந்த வெயில தாங்குவாங்கன்னு தெரியல பொன்னி. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். முட்டைய வெயில வச்சாலே ஆம்லெட் ஆயிடும் போல இருக்குங்க. தோசை கல்லுல ஆம்லெட் போடுவான்னு பார்த்தா முட்டைய வெயில போட்டு ஆம்லெட் போட்டுட்டாலாம். அப்ப சின்னி சொன்னா, அம்மா அப்பா நீங்க சண்டைய ஆரம்பிக்காதீங்க, வெயிலே தாங்க முடியல, இதுல நீங்க வேற. இப்பவே இப்படி இருக்கே, 12 மணிக்கு என்ன ஆகும் அப்படின்னு சின்னி புலம்பலாம். அப்ப மின்னா சொன்னா, நம்ம வீடு அப்ப ஓவன் மாதிரி ஆயிடும். இவங்க இப்படி புலம்பிட்டு இருந்த அதே சமயம் மல்லிக்குருவியும் அவங்க வீட்டுல வெயில் தாங்க முடியாம, ஐயோ என்ன இது, வெயில் தாங்க முடியலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. அப்ப லில்லி குருவி அவங்க வீட்டுல, சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, இப்படி அனலா இருக்கே, என்ன பண்றது அப்படின்னு புலம்பிட்டு இருந்தா. நேரம் ஆக ஆக வெயிலோட தாக்கம் அதிகமாச்சு. லில்லி குருவியும் மல்லிக்குருவியும் சின்ன மின்னா குருவி வீட்டுக்கு போனாங்க. அப்ப மல்லி சொன்னா, எங்க வீட்டுல அனல்லாம் இருக்குடி, முடியலன்னு சொன்னா. அப்ப சின்ன குருவி, எங்க வீடு மட்டும் என்ன குளுக்குளுன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா. சரி ஃபேனையாவது போடுங்க, காத்து வரட்டும் அப்படின்னு அவருக்காகவும் சொன்னாரு. ஃபேனும் போட்டாங்க. அப்பவும் அனல் காத்து தான் வீசுச்சு. சின்னி, மின்னா, மல்லி, லில்லி 4 பேரும் சேர்ந்து கோராக்காவும் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. கோராக்காவும் வீடு மர நிழலும் தண்ணீர் வசதி எல்லாம் நிறைஞ்சு இருந்ததுனால அவங்க வீடு சில்லுன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம விதவிதமா ஜூஸும் பழங்களும் சாப்பிட்டு கோராக்காகவும் பாடியை டீடாக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. நண்பர்கள் போனாங்க கோரா வீட்டுக்கு. சின்னி, மின்னா, மல்லி, லில்லி என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சின்னி சொன்னா, எங்க வீட்டுல அனல் தாங்க முடியல கோரா, அதான் உங்க வீட்டுல இருந்துட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட கோராக்காவும் அதிர்ச்சி அடைந்தது. என்ன என் வீட்லயா? பழம் ஜூஸ் எல்லாம் எனக்கே பத்தாதே, இவங்க வேற பங்குக்கு வந்தா நமக்கு இல்லாம போயிடுமே அப்படின்னு கோரா யோசிச்சுது. எங்க பாரு சின்னி, நீங்க 4 பேரும் இங்க இருக்கணும்னா ஒருத்தரும் எனக்கு ஒரு வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற உணவுப் பொருட்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து தரணும். இதுக்கு சம்பளம்னா தாராளமா நீங்க எங்க வீட்டுல தங்கலாம் அப்படின்னு கோரா சொல்லுச்சு. கோராவோட வார்த்தையை கேட்டு சின்னி, மின்னா, லில்லி, மல்லி யோசிச்சு பார்த்து, நாங்க கிளம்புற கோரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வழியில மரத்தடியில இருந்து பேசினாங்க. சின்னி பேச ஆரம்பிச்சா. கோரா பேசினதை கேட்டீங்களா? நம்ம அவன் வீட்டுல தங்க முடியாது, அவனுக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேலை செய்யலாம், பொருட்களும் கொடுக்கலாம். ஆனா தினமும் நம்மளால அதை செய்ய முடியாது. அதுக்கு நம்மளே முயற்சி பண்ணா, நமக்கான அழகான இடத்தை நம்மளே உருவாக்குனா நம்மளால முடியாதா என்ன சொல்லுங்க? அப்போ மல்லி சொன்னா, என்ன பண்ணலாம் சின்னி, அதையும் நீயே சொல்லு அப்படின்னு சொன்னா. அதுக்கு சின்னி, நம்ம வீட்டு மேற்கூரையில செடி கொடிகள் எல்லாம் போடலாம், அப்போ வீட்டுக்குள்ள வர வெயில கொஞ்சம் கட்டுப்படும், அப்போ வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்புறம் வீட்டு வாசல்ல நம்ம பூந்தொட்டிங்கெல்லாம் வைப்போம், நல்லா குளு குளுன்னு காத்து வரும். அப்புறம் நம்ம விளையாட ஒரு வாட்டர் ஃபால்ஸை உருவாக்கலாம். என்னது வாட்டர் ஃபால்ஸா, ஜாலி அப்படின்னு லில்லி சொன்னா. அப்ப மின்னா சொன்னா, இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நம்ம வேலைகளை பகிர்ந்துக்கணும். சின்னி, நீ கற்கள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வா, நான்
செடிகளை கொண்டு வரேன், லில்லியும் மல்லியும் தண்ணீர் கொண்டு வரட்டும் அப்படின்னு 4 பேரும் வேலைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. சின்னி கற்களை சேகரிச்சு கொண்டு வந்தா, மின்னி செடிகளை கொண்டு வந்தா. பக்கத்துல இருக்கிற கிணத்துல போயிட்டு மல்லிக்குருவி லில்லி குருவியும் தண்ணீர் கொண்டு வந்தாங்க. 4 பேரும் சேர்ந்து வாட்டர் ஃபால்ஸ் பூச்செடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவங்க வீட்டையும் அழகா மாத்திட்டாங்க. அவங்க வீடு இப்ப குழு குழுன்னு மாறிடுச்சு. அவருக்காகவும் பொன்னிக்காகவும் சந்தோஷப்பட்டாங்க. சின்னி, மின்னா, லில்லி, மல்லி 4 பேரும் சேர்ந்து வாட்டர் ஃபால்ஸ்ல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கோராக்காகவும் வந்து இவங்க விளையாடுறத ஏக்கமா பார்த்துச்சு. சின்னி, மின்னா, மல்லி, லில்லி, என்னை மன்னிச்சிடுங்க. என் சித்தி என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுச்சு. அப்போ மின்னா சொன்னா, கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறதுதான் உண்மையான நட்பு. நீயும் எங்க கூட வந்து விளையாடு அப்படின்னு விளையாட்டுல சேர்த்துக்கிட்டாங்க. கோராக்காகவும் தன் தவற உணர்ந்து கவலைகளை மறந்து இவங்க கூட விளையாடிட்டு இருந்தது. அந்த வெயில் காலம் இனிமையா கழிந்தது.